ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சைரோஸ் A to Z. இன்னைக்கு இந்த வீடியோவில் இதெல்லாம் பெர்சிமன் பழமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய 4 வகையான பெர்சிமன் பழங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த 4 வகையான பெர்சிமன் பழச்செடிகளும் நம்ம அக்ரீன் எக்ஸாட்டிக்ஸில் விற்பனைக்கு இருக்குதுங்க. ஆனால் எதுவுமே சின்ன செடியாக இல்லைங்க. 4 வகையிலுமே எல்லாமே 3 வருஷம் 4 வருஷம் ஏஜான பெரிய பெரிய செடிங்க தான் இருக்குது. முதல்ல நம்ம பார்க்குறது பிளாக் சப்போட்டே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பேர் டயாஸ்பெராஸ் நைக்ரான்னு சொல்லுவாங்க. இந்த டயாஸ்பெராஸ் அப்படின்னாலே அது எல்லாமே பெர்சிமன் குடும்பத்தை சேர்ந்தது. இதுவுமே பேரு தான் சப்போட்டான்னு அழைக்கப்பட்டாலுமே இது சாக்லேட் பெர்சிமன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சென்ட்ரல் அமெரிக்கா, கொலம்பியா இதெல்லாம் நேட்டிவா இருந்தாலும் எல்லா கண்ட்ரிக்கும் வரக்கூடியதுதான். குறிப்பா சென்னை கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லா வருது. ஸோ நம்ம சேனல்ல அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம கிளைமேட்டுக்கு ஈஸியா காய்க்கக்கூடிய பழம் தான் இந்த டயாஸ்பெராஸ் நைக்ரான்னு சொல்லக்கூடிய சாக்லேட் பெர்சிமன். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் சப்போட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுவுமே பெர்சிமன் பழம் தாங்க. அந்த ஒரிஜினல் பெர்சிமன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வராது. இந்த ஜூஸ் கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லோ கலர் பெர்சிமன். அந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு வரது இல்லைங்க. கிராஃப்டட் பிளான்ட் எந்த பிளான்ட் வாங்கி வச்சாலுமே அந்த பிளான்ட் சர்வே ஆகிறது கிடையாது. பட் நாம சொல்ற இந்த 4 வகை பெர்சிமனும் நம்ம கிளைமேட்டுக்கு ரொம்ப அற்புதமா வரக்கூடிய பிளான்ட் தான். நாங்க இந்த வீடியோல உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிற பெர்சிமன் வகைகள். ஸோ அடுத்து நீங்க பாக்குறது கோல்டு பெர்சிமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட பேர் டயாஸ்பெராஸ் டிகாண்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு பெர்சிமன் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்றது இந்த பழத்தோட கலரையும் அதனோட அப்பியரன்ஸையும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவுமே ஒரு பெர்சிமன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பழம் தான். ஸோ நிறைய பேர் கோல்டு ஃப்ரூட் அப்படின்னா நம்ம கூகுளில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் பெருசாக டீட்டெயில் இருக்காது. கோல்டு பெர்சிமன் போட்டிங்கன்னா அந்த டீட்டெயில் வரும். இல்லைன்னா டயாஸ்பெராஸ் டிகாண்ட்ரா அப்படின்னு இதனோட சயின்டிஃபிக் நேமை போட்டிங்கன்னா வரும். இதுவுமே பெர்சிமன் பழம் தாங்க. கட் பண்ணால் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த வகையும் பிளான்ட்டும் நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக்கில், லிமிட்டட் ஸ்டாக்கில் இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. ஸோ இதெல்லாம் பெர்சிமனா அப்படின்னு நிறைய பேர் இது நாள் வரைக்கும் தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோவில் எதெல்லாம் பெர்சிமன் கீழே வருது அப்படின்றத நாங்கள் தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் கருங்காலி மரம் அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணிட்டு இருக்கிற சிலோன் கருங்காலி, அது கூட பார்த்தீங்கன்னா டயாஸ்பெராஸ் எபினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட பெர்சிமன் ஃபேமிலியை சேர்ந்தது தான். அடுத்து நம்ம பார்க்குறது டயாஸ்பெராஸ் பிளான்காய், அதாவது வெல்வெட் ஆப்பிள் இல்லைன்னா வெல்வெட் பெர்சிமன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு வெல்வெட் பெர்சிமன் சொல்றாங்கன்றது அதனோட அப்பியரன்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனோட அவுட்டர் ஸ்கின் நம்ம சாப்பிட முடியாது. வெல்வெட் கிளாத் மாதிரி இருக்கக்கூடியது. உள்ள இருக்கிற ஃபிளஷ் நல்லா ஸ்வீட்டா ஆப்பிள் மாதிரி, பீச்சஸ் இதெல்லாம் ரிசம்பிள் பண்ணக்கூடிய டேஸ்ட் வரக்கூடியது. நல்லா ஸ்வீட்டா இருக்கிற பழம் தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ், தாய்வான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் இது கம்போடியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் நேட்டிவா இருந்தாலும் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் எல்லா கண்ட்ரிலுமே வரக்கூடியது. குறிப்பா நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு ரொம்ப அற்புதமா வரக்கூடிய பிளான்ட் தான் இந்த வெல்வெட் பெர்சிமனை பொறுத்த வரைக்கும். நம்ம கிட்ட கிராஃப்டட் பிளான்ட், சீட்லிங் பிளான்ட் எல்லாமே இருக்குது. எல்லாமே நல்ல ஏஜ்டான பெரிய சைஸ் பிளான்ட் தான் இருக்குது. சின்ன பிளான்ட் எதுவுமே சேல்ஸுக்கு இல்லை. பெரிய சைஸ் பிளான்ட் வேணும், வாங்கி வச்சா சீக்கிரமே காக்கின்னு நினைக்கிறவங்க அக்ரீன் எக்ஸாட்டிக்ஸை தொடர்பு பண்ணிங்கன்னா வாங்கிக்கிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு வெரைட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டயாஸ்பெராஸ் மலபாரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இந்த டயாஸ்பெராஸ் மலபாரிக்கா அப்படிங்கும் போது அதனோட பேர்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது நேட்டிவ் டு இந்தியா அப்படின்றது. இந்த மலபாரிக்கா அப்படின்னாலே இந்த கேரளாவை குறிக்கக்கூடிய சொல் மலபார் கடற்கரை அந்த மாதிரி. ஸோ இதுவுமே இந்த டயாஸ்பெராஸ் அப்படின்னு வந்துட்டாலே நாங்கள் சொல்றதுதான் பெர்சிமன் குடும்பத்தை சேர்ந்த பழம் தான். நார்மலா இதை எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா கேப் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இது பெரும்பாலும் அழைக்கப்படுது. ஆனா இதுவுமே பெர்சிமன் பழம் தாங்க. இதுவுமே எடிபிள் ஃப்ரூட், அதாவது சாப்பிடக்கூடிய பழம் தான். இந்த டயாஸ்பெராஸ் மலபாரிக்கா அதாவது கேப் ஃப்ரூட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஏஜ்டு பெரிய பெரிய செடிங்க தான். செடிங்கன்னு சொல்றதை விட மினி ட்ரீஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி மரங்கள் தான் நம்ம கிட்ட விற்பனைக்கு இருக்குது. ஸோ இந்த 4 வகை பெர்சிமனும் நம்ம சென்னை கிளைமேட்ல ரொம்ப அற்புதமா வரக்கூடியது, காய்க்கக்கூடியது, பழங்கள் கொடுக்கக்கூடியது. அதனால இந்த 4 வகை பெர்சிமன் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அக்ரீன் எக்ஸாட்டிக்ஸை கொடுத்துருக்க நம்பர்ல வாட்ஸ்அப்ல தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா எல்லா ஊருக்கும் நாங்க அனுப்புறோங்க. மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் பார்சல் சர்வீஸ் உங்க ஊர்ல இருக்குது அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ so much for watching this video. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல உங்க அனைவரையும்